இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் பாஸ்கா காலத்தினுடைய 4வது வாரத்தில் இருக்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையை நாம் நல்ல ஆயன் ஞாயிறாகவும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஆயராக இருக்கிறார் என்கின்ற விழாவினை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆஸ்திரேலியாவில் ஒரு வழக்கு ஒன்று கோர்ட்டுக்கு வருகின்றது. அதாவது ஒருவர் மற்றவருடைய ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை திருடி கொண்டு வருகின்றார். அப்படி வந்தவர் அதை மறைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் தன்னிடம் ஒரு ஆடு குறைந்து இருக்கிறது என்று சொல்லி அதையும் நோட்டமுட்டு அந்த ஆடு எங்கிருக்கிறது என்பதை பார்த்த அந்த ஆட்டுக்கு உரிமையாளர் இந்த வழக்கை கோர்ட்டில் கொண்டு வருகின்றார். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது அது என்னுடைய ஆடுதான் என்கின்ற உண்மையை அவர் எடுத்து கூறுகின்றார். ஆனால் இந்த ஆட்டை திருடி கொண்டு வந்தவர் இது என்னுடைய ஆடு, சில நாட்களுக்கு முன்னதாக என்னுடைய ஆடு தொலைந்து போயிருந்தது, அதனால்தான் என்னுடைய ஆடு இவருடைய மந்தையில் இருப்பதை நான் கண்டு எடுத்துக்கொண்டு வந்தேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் இந்த நீதிபதிக்கோ யார் சொல்லுவது உண்மை, யார் சொல்லுவது பொய் என்கின்ற குழப்பம் இருக்கின்றது. ஆனால் இவர் ஒரு ஐடியா ஒன்றை செய்கின்றார். அதாவது இதை நான் எப்படி கண்டுகொள்ளலாம், யார் சொல்வது உண்மை யார் சொல்வது பொய் என்கின்ற உண்மையை எப்படி கண்டுகொள்ளலாம் என்பதை அவர் சற்று யோசித்து பார்க்கின்றார். அதாவது இந்த ஆட்டை திருடி கொண்டு வந்தவர் அந்த கோர்ட் அதன் வெளியிலே அவர் அனுப்பி வைக்கப்படுகின்றார். அதாவது இவர் அந்த வெளியில் சென்றவர் ஆட்டை அழைக்க சொல்லுகின்றார். நீதிபதியானவர் இவரை அந்த ஆட்டை அழைக்க சொல்லுகின்றார். ஆனால் அந்த ஆடு அவருடைய குரலை கேட்ட பொழுது அது பதற்றத்துடன், அது பயத்துடன் இருக்கின்றது. அது என்னதான் அந்த மனிதனுடைய குரலை கேட்டாலும் அது செல்லவில்லை. மாறாக இந்த ஆட்டுக்கு உரிமையாளர் அந்த ஆட்டை அழைக்கின்ற பொழுது அந்த ஆடு அவரது குரலுக்கு செவி சாய்த்து ஓடோடி வருகின்றது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இதைத்தான் நாம் இன்றைய நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஆயனாக இருக்கின்றார். அப்படி நல்ல ஆயனாக இருக்கின்றவர் தன்னுடைய மந்தைகளை, ஆடுகளை அவர் சரிவர தெரிந்திருக்கின்றார். தொடக்கத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆயன் என்று சொன்னாலே ஆடுகளை அறிந்தவராக இருக்க வேண்டும். இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், ஆயனுடைய குரலுக்கு ஆடுகள் செவி சாய்க்க வேண்டும். இவர்தான் என்னுடைய ஆயன், இவர் தான் எனக்கு அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை ஆடுகள் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆட்டினுடைய சிறப்பு அம்சமாக இருக்கின்றது. இப்படி ஆட்டுக்கு இந்த மனிதர் தான் எனக்கு அனைத்தையும் செய்கிறார் என்கின்ற ஒரு பகுத்தறிவு இல்லாமல் போனது என்று சொன்னால், அது தன்னுடைய நிலைமையை உணராமல் இருக்கிறது என்று சொன்னால், அது தன்னுடைய ஃபெயிலியராக இருக்கும். யாருக்கு? அந்த ஆயருக்கு ஒரு ஃபெயிலியராகவே இருக்கும். அதாவது தன்னுடைய ஆட்டை அவர் சரிவராக பார்த்து கொள்ளவில்லை, இனம் கண்டு கொள்ளவில்லை, பெயராக அறிந்து கொள்ளவில்லை என்பதைத்தான் இது சுட்டிக்காட்டும். தொடக்கத்தில் நாம் பார்க்கின்றோம், இஸ்ரவேல் மக்கள் கடவுளை அறிந்திராமல் இருந்தார்கள், அவரை பின் செல்லாமல் இருந்தார்கள். அதன் நிமித்தமாக அவர்கள் பாவத்தை செய்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் கடவுளையும் தூய ஆவியானவரையும் அவர்கள் கண்டுகொள்ள மறந்தார்கள். அதன் நிமித்தமாக தந்தையாகிய கடவுள் நல்ல ஆயராக இருக்கிறார் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரின் வழியில் அவர்கள் நடக்கவில்லை. இதைத்தான் நாம் புதிய திருமுகத்திலும் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஆயனாக இருந்து தன்னுடைய மந்தைகளை அவர் பேணி வளர்த்தார். ஆனால் அவரோடு இருந்து பரிசேயர்களும் சதுசேயர்களும் அவருடைய வல்ல செயல்களை கண்ட பொழுதிலும் கூட அவரை நல்ல ஆயராக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஆயராக இருக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். நம்முடைய தலையில் உள்ள ஒவ்வொரு முடிகளையும் அவர் எண்ணி இருக்கின்றார். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். இதுதான் ஒரு நல்ல ஆயருக்குள்ள ஒரு நல்ல குணம், நல்ல பண்பு என்று சொல்லலாம். போப் பிரான்சிஸ் சொல்வார்கள், அதாவது ஒரு ஆயன் தன்னுடைய ஆட்டு மந்தையை சரிவர தெரிந்திருக்க வேண்டும், அதனுடைய வாசனையையும் அவன் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு மந்தையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 20
ஆடுகள் இருக்கிறது என்று சொன்னால் அதிலே இவன் அந்த நல்ல ஆயன் ஒவ்வொரு பெயராக சொல்லி அழைக்கின்ற பொழுது அந்த ஆடுகள் அவனுடைய குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும். அந்த அளவுக்கு அவன் அந்த ஆடுகளை தெரிந்திருக்க வேண்டும். மேலும் அந்த ஆடுகளும் தன்னுடைய ஆயன் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட ஆயனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? திருப்பாடலிலே நாம் வாசிக்கின்றோம் 23, ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை என்று நாம் வாசிக்கின்றோம். ஆனால் இப்படி இந்த காலகட்டத்திலே நாம் பார்ப்பது என்ன? டிவி, மொபைலே என்னுடைய ஆயன், எனக்கு ஏதும் குறையில்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா அந்த டிவிலையும் மொபைல்லையும் எல்லாமே வந்துடுது. சாப்பாட்டு கூட உடனே ஆன்லைனில் புக் பண்ணோம்னா அதுவும் வந்துடுது. துணிகளுக்கு கூட ஆர்டர் போட்டோம்னா உடனே வந்துடுது. ஸோ சொல்ல போனீங்கன்னா எனக்கு ஏதோ குறை இல்லை. ஆனால் திருப்பாடலிலே நாம் வாசிக்கின்றோம், அவரனை பசும்புல் வெளி மீது இளைப்பாற செய்கின்றார். இன்னைக்கு ஒரு சோஃபா கிடைச்சா போதும், ஒரு பெட்டு கிடைச்சா போதும், அருமையாக உட்காந்து நான் டிவி பார்ப்பேன், நான் மொபைலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஏன்னா நான் அது மீது இளைப்பாறி கொண்டிருக்கின்றேன் என்கின்ற காலகட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம். சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்வது, அந்த மொபைலிலே நாம் என்னென்னலாம் பார்க்குறோம், எப்படிலாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், என்னென்ன காரியத்தை செய்கிறோம் என்பது நமக்கு மட்டும்தான் தெரியும். இதிலே ஆண்டவருக்கு எங்கே நாம் இடம் கொடுக்கின்றோம்? ஆண்டவரை நாம் எப்பொழுது அறிந்து கொள்ளுகின்றோம்? ஆண்டவருடைய குரலுக்கு நாம் எப்பொழுது எங்கே செவி மடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம்? ஒரு ஆயன் தன்னுடைய ஆட்டுக்காக, மந்தைக்காக உயிரை கொடுப்பவனாக இருக்க வேண்டும். தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம், ஆயர்கள் ஆடுகளை மேய்க்கின்ற பொழுது அவற்றை மலைக்கு மீது அவர் ஏறி செல்ல உதவி செய்கின்றார். மேலும் அங்கே சென்ற பொழுது அந்த ஆடுகள் இரவிலே ஓய்வெடுக்கின்ற பொழுது அதை சுற்றி, இப்பொழுது நம்ம சமுதாயத்தில் நாம் பார்க்கின்றோம், ஆட்டுக்கொட்டா, மாட்டுக்கொட்டா என்றெல்லாம் இருக்கின்றது. அப்பொழுது ஆட்டுக்கொட்டா இல்லை, மாட்டுக்கொட்டாக அதிகமாக இல்லை. அதனால் இந்த ஆடுகளை சுற்றி அவர்கள் சிறிய வேலைகளை மட்டும்தான் போடுவார்கள். இதுக்கு பெருசாக எந்த விதமான பாதுகாப்புமே இருக்காது. ஆனால் இந்த ஆயர்கள் அந்த ஆடுகளை மற்ற விலங்குகள் வந்து தாக்காத வண்ணம் விழிப்பாயிருந்து அவற்றை பாதுகாத்து கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு ஆடு சத்தம் முடிச்சுன்னு சொன்னால் என்ன ஆச்சு, அதுக்கு பசியா இருக்குதா, இல்லை உடம்பு சரியில்லையா, காயம் ஏதாவது பட்டுருச்சா, தண்ணி வேணுமா என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்படித்தான் அந்த ஆயர்கள் விழிப்பாயிருந்து ஆடுகளுடைய தேவைகளை அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தார்கள். அதே மனநிலை தான் இயேசு கிறிஸ்துவும் கொண்டிருந்தார். நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் தெரிந்திருந்தார். சமுதாயத்திலே விளிம்பிலே தள்ளப்பட்ட எல்லா மக்களுடைய உரிமைக்காகவும் அவர் போராடினார். ஒரு நல்ல ஆயனாக அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்திருந்தார். அவருடைய நல்ல குணங்களை கண்டவர்கள், அவர் செய்த புதுமைகளை கண்டவர்கள், அவர் செய்த நலன்களை கண்டவர்கள், அவர் மூலியமாக நல்ல காரியங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அவரை நல்ல ஆயனாக இறுதியில் கண்டு கொண்டார்களா? இல்லை. ஆனால் நாம் அவரை எப்படி கண்டுகொள்ளுகின்றோம்? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடவுள் இப்படித்தான் ஒரு நல்ல ஆயனாக வாழக்கூடிய பண்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆனால் நாம் அந்த நல்ல ஆயனுக்குரிய பண்போடு நலனோடு வாழ்கின்றோமா? இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கின்றார். நம்மை பெயர் சொல்லி அழைக்கின்றார். நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் நல்ல ஆயனாக இருக்கக்கூடிய நலன்களால், பண்புகளால் நம்மை நிரப்பக்கூடியவராக இருக்கின்றார். இன்று நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எப்படி ஒரு நல்ல ஆயனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? ஒரு குருவாக இருக்கட்டும், ஒரு கன்னியாஸ்திரியாக இருக்கட்டும், ஒரு ஆசிரியராக இருக்கட்டும், அல்லது ஒரு மருத்துவராக இருக்கட்டும், அல்லது எந்த துறையில் எந்த ஒரு பணியை செய்தவர்களாக இருக்கட்டும், நம்மிடம் கொடுக்கப்பட்ட மக்களை நாம் எப்படி வழிநடத்துகின்றோம்? அவர்களுக்கு நாம் எப்படி ஒரு நல்ல ஆயனாக இருந்து வழிநடத்துகின்றோம்? நம்முடைய நல்ல குணங்களை நாம் வெளிப்படுத்துகின்றோமா? அல்லது நம்மிடம் உள்ள தீய பண்புகளை மட்டும்தான், தீய எண்ணங்களை, தீய குணங்களை மட்டும்தான் நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோமா? நல்ல குணங்களை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது, நோயில் இருப்பவரை சந்திக்க செல்லுகின்ற பொழுது, மேலும் பசியில் இருப்பவரை தேடி சென்று அவர்களுக்கு தேவையான உணவை கொடுக்கின்ற பொழுது, ஏழை எளியவர்களை நாடி சென்று அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற பொழுது நாம் நல்ல ஆயனாக இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி அல்லது எப்பொழுது
எங்கே இந்த நல்ல ஆயனுக்குரிய பண்போடு, குணத்தோடு, நலனோடு வாழப்போகின்றோம் என்பதை சிந்தித்து பார்த்து இறைவன் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் நிறை ஆசிரியை அளித்து நாம் அனைவரும் நல்ல ஆயனாக இருக்கவும், கடவுளுடைய நல்ல மந்தைகளாக இருக்கவும், அவருடைய குரலுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் செவிசாய்த்து அவருடைய வார்த்தையை நாம் வாழ்வாக்கி, மேலும் நாம் பணிபுரிகின்ற இடங்களிலும் நாம் செல்லுகின்ற இடங்களிலும் நல்ல ஆயனுக்குரிய பண்போடு சிறந்து விளங்க அருளை வேண்டி தொடர்ந்து இறைவனுடைய ஆசிரியை சிறந்து ஜெபிப்போம்.